அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வந்து சொரக்காய் வச்சு அ ஒரு கோலா உருண்டை தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு சொரக்காயில பாதி எடுத்து, இது நீட்ட சொரக்காய் தான். அத வந்து நல்லா நம்ம வந்து இப்படி நல்லா திருவில வச்சு நல்லா இந்த மாரி பொடியா திருவிக்கணும். பாருங்க இந்த மாரி நல்ல பொடியா நம்ம வந்து திருவிக்கணும். வாங்க திருவிட்டு பார்க்கலாம். பாருங்க இந்த மாரி நம்ம நல்லா திருவிட்டோம். நல்லா இப்படி பூ மாரி நல்லா பெரிய ஸ்லைஸ்ல வச்சு கூட நீங்க திருவிக்கலாம். இந்த மாரி நல்லா திருவிட்டோம். இப்ப அத நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சு இதோட தண்ணி இல்லாம எடுத்துக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கோலா உருண்டை செய்றப்ப நல்லா வரும். தண்ணி இருந்தா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். பாருங்க நல்லா இறுக்கி புழிஞ்சு நம்ம அந்த தண்ணிய வந்து வேஸ்ட் பண்ண போறதில்ல. அதுல வந்து கிரேவிக்கு வந்து அந்த தண்ணிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா அரிசி மாரி எப்படி இருக்குன்னு. இப்படி நம்ம எல்லாத்தையுமே இப்படி நல்லா பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க. நம்ம வந்து நல்லா அப்படி அதோட தண்ணி பூரா இந்த இதுக்கே 1 டம்ளர் தண்ணி வந்திருக்கு. இத வந்து அப்படியே குடிக்கிறா இருந்தா கூட குடிச்சுக்கலாம். சுகர் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இத வந்து நம்ம குழம்புக்கு அந்த கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப இதெல்லாம் வந்து கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். சுத்தமா தண்ணிலாம் எடுத்துறணும். பாருங்க இப்ப. இதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை மாவு ஒரு 3 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூளு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்பு கொஞ்சம். இதுக்கு வந்து ரொம்ப மசாலா தேவையில்ல. பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு இந்த அளவு போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க. உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு வந்து அதிகமாயிடக்கூடாது. நல்லா இருக்காது. இந்த அளவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒண்ணா வந்து பெனஞ்சுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஆரோக்கியமாவும் இருக்கும். நம்ம கறியில செய்வோம், பருப்புல செஞ்சிருப்போம். இது வந்து நம்ம சொரக்காயில செய்றோம். தண்ணி வந்து ஊத்த தேவையில்ல. ஏன்னா, இந்த வெங்காயம், சொரக்காய் இதுலலாம் பாருங்க, புடிக்கிற அளவுக்கு வரும் பாருங்க. இந்த அளவு வந்து தண்ணி அதிலேயே வரும் ஊற ஊற. வாங்க ரெடி பண்ணிட்டு பார்ப்போம். பாருங்க, இப்ப நல்லா எல்லாத்தையும் நம்ம தண்ணியே விடல பாருங்க. நம்ம போட்ட மாவு, வெங்காயம் அதுல உள்ள தண்ணியே கரெக்ட்டா வந்துருச்சு. இது ரொம்ப நல்லா ஆரோக்கியமான ஒரு கோலா உருண்டை. சொரக்காய் வச்சு, இதில நெறைய மசாலா அது இதுன்னு போடுவாங்க. நம்ம அப்படிலாம் இல்ல. நம்ம வீட்ல உள்ளத வச்சு சிம்பிளா நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு காமிச்சிருக்கோம். ரொம்ப எளிமையான முறையில நல்லா டேஸ்ட்டா, இதில நெறைய வகை பொடி போடுவாங்க. ம் அந்த பக்கத்து வடக்கு பக்கத்து சைட்லலாம் நெறைய பொடி போடுவாங்க. மல்லித்தூளு, சோம்புத்தூள் அது இதுன்னு. நம்ம எதுவுமே சேர்க்க போறதில்ல. நீங்க வேணா இதோட வந்து கொஞ்சம் கரம் மசாலா வேணா சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம கிரேவில அது போடுறனால இது தேவையில்ல. பாருங்க இதுக்கே கொஞ்சம் தண்ணி ஊத்தாமயே கொஞ்சம் கொல கொலன்னு வந்துருச்சு பாருங்க. ரொம்ப தண்ணி விட்ட மாரி இருந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சம் கடலை மாவோ, அரிசி மாவோ சேர்த்துக்கலாம். இது நம்மளுக்கு இப்ப கரெக்ட்டா வரும். பாருங்க. நம்ம இவ்வளோ தண்ணி எடுத்துமே, இவ்வளோ 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம். ஒரு 1/4 கிலோ சொரக்காய்க்கு. அப்படி இருந்துமே தண்ணி விடுது பாருங்க. ஆனா கரெக்ட்டா வரும். இந்த இது நம்ம இப்படி புடிச்சு போடுறப்ப உங்களுக்கு நல்லா வரும். கையில ஒட்டல பாருங்க. அவ்வளோதான். ரொம்ப தண்ணி மாரி இருக்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, கொஞ்சம் கடலை மாவு இல்லாட்டி அரிசி மாவு ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கங்க. இப்ப இது இப்படி இருக்கட்டும். நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிரலாம். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். நீங்க ஒரு முறை இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க.
வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து நெறைய வழவழன்னு மசாலா இல்லாம நான் வந்து சிம்பிளா சொல்லி தந்திருக்கேன். இத இப்படியே கூட நீங்க பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம் வடை மாரி. நம்ம இன்னைக்கு வந்து அ கீ ரைஸ்க்கு வந்து அ கிரேவி மாரி இப்ப நம்ம செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நம்ம வந்து இந்த கோலா உருண்டை செய்றதுக்காக சொரக்கா கோலா உருண்டை செய்றதுக்காக, இப்போ ஒரு கடாயில அடுப்பத்த வச்சு ஆயில் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. பாருங்க. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையா இதில வந்து போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது பச்சையா போடுறத விட வறுத்து போட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சின்ன சின்ன உருண்டையா எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாரி நல்லா புடிச்சு சின்ன உருண்டையா ஸ்டவ்வ வந்து கம்மியாவே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்படி உருட்டி வச்சுட்டு எடுத்து போடலாம். அப்பைக்கப்பவும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் செய்றனால, அப்ப உடனே நம்ம இப்படி செஞ்சு போடுறோம். வேக வேக கரெக்ட்டா வரும். வாங்க இது எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்ப்போம். பாருங்க, நம்ம எல்லாத்தையும் சின்ன உருண்டையா எடுத்து போட்டோம். இது வந்து நம்ம சிம்ல வச்சு தான் வேக விடுறோம். பொறுமையா திருப்பி போடுங்க. இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஆரோக்கியமாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இது ஒட்டுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வந்துரும். ஏன்னா நம்ம நல்லா சட்டிய சோப் போட்டு கழுவிடுறோம்ல, அதனால அந்த எண்ணெய் பசை இருக்காது. அதனால ஒட்டும். ஆனா அதுக்கப்புறம் கரெக்ட்டா வந்துரும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் இந்த மாரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்புனீங்கன்னா, ஒட்டாது வந்துரும். ரொம்ப இது ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். இது வந்து கிரேவி மாரி வச்சு தான் சாப்பிடணும்னு இல்ல. இந்த மாரி செஞ்சு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும். முடிஞ்ச அளவு மயோனைஸ் வந்து வீட்லயே செஞ்சு சாப்பிட்டோம்னா, ரொம்ப ஹெல்த்தா இருக்கும். தக்காளி சாஸும் வீட்லயே செய்யலாம். அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது, நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, நல்ல ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப சொரக்காவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற குழந்தைங்க கூட, இந்த மாரி ஸ்நாக்ஸா செஞ்சு சாப்பிடும்போது குடுக்கும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு நெறைய வழவழன்னு மசாலாலாம் போடுவாங்க. நம்ம அந்த மாரிலாம் போடாம, சிம்பிளா நம்ம எப்படி செய்றதுன்னு ஸ் காமிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அம் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. லைக் போடாமயே பார்க்குறீங்க. எங்களுக்கு நீங்க ஒரு லைக் போட்டீங்கன்னா, அது எவ்வளோ ஹெல்ப்பா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எங்க சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மக்களே. இது நான் அவசரத்துல அப்படியே திருப்புறனால லைட்டா இதாவுது. நீங்க இந்த மாரி கடாய் இருக்கு பாருங்க. இந்த மாரி கடாயில ஆயில ஊத்தி நீங்க பொரிச்சா கூட நல்லா வடை மாரி நல்லா வந்துரும். நான் வேகறதுக்கு முன்னாடி எடுத்து விடுறனால லைட்டா பிரியுது. நம்ம இந்த பாத்திரத்துல தான் கிரேவி செய்ய போறோம். அதனால இதிலயே வச்சுட்டேன் நானு. இது வந்து நெறைய செஞ்சா நல்லா இருக்காது. நம்ம சும்மா சப்பாத்தி, பூரி, இந்த கீ ரைஸ்க்கு சைட்ல வச்சு சாப்பிடுறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாருக்கும். இதுல வந்து இந்த சொரக்காயில நீங்க பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இந்த சொரக்கா, பன்னீர் 2ம் சேர்த்து கூட நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாருக்கும். அது அப்படியும் ஒரு தடவ நம்ம வீடியோ போடலாம். தொடர்ந்து ஆதரவு குடுங்க மக்களே நம்ம சேனலுக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் மேற்கொண்டு இந்த சேனல் வளரும். ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அ உங்களுக்கு இந்த சமையல் புடிச்சிருந்தா, உங்களுக்கு சரி நல்லாருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அரிசி மாவு, கடல மாவு எதுக்கு போடுறோம்னா, ஒண்ணும் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டா இருக்கும். இன்னொன்னு இந்த இந்த மாரி உடையாது. அதுல உள்ள நீர் சத்த பூரா எடுத்துரும்.
சொரக்காவும், வெங்காயமும் தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வேக வச்சாலுமே. அப்ப இந்த 2ம் தான் அதோட நீர் தன்மைய எடுத்துரும். நம்மளுக்கு இந்த மாரி வடை மாரி போடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். நீங்க சப்பட்டியா கூட போட்டுக்கலாம். கடல வடை போடுற மாரி கூட போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிரட்டும். வாங்க பார்க்கலாம். பாருங்க வெந்துருச்சு. நம்ம சிம்ல வச்சா தான் நமக்கு வந்து உள்ளேயும் நல்லா வேகும். ரொம்ப தீ வந்து அதிகமா வச்சுட்டோம்னா, உள்ள வேகாது. மேல மட்டும் வெந்திருக்கும். அப்போ உள்ளக்க வந்து மாவு மாரி இருக்கும். போதும். இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். எடுத்துறலாம். வாங்க. இது வந்து அதிகமா எண்ணெயும் குடிக்காது. பாருங்க. நம்ம எடுத்துறலாம். எடுத்துட்டு இதே போல நம்ம வந்து எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க மக்களே, உங்களுக்காக இந்த சட்டிய மாத்திட்டேன். பாருங்க. இந்த மாரி பொரிக்கும் சட்டியில போட்டிங்கன்னா, நல்லா வேகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். நான் கிரேவினால அதிலேயே செஞ்சிடலான்னு பார்த்தேன். பாருங்க. இந்த மாரி நீங்க ஒரு சின்ன சட்டியில போட்டு நீங்க இத பொரிச்சீங்கன்னா, நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா வந்துரும். எப்படியாவது பாருங்க. சூப்பரா இருக்கு. நல்ல டேஸ்ட்டா இருக்கு. டேஸ்ட் பார்த்துட்டேன். நல்லா இந்த கோலா உருண்டை வந்து நம்ம கறியில செஞ்சா எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கு. ஏன்னா நம்ம அதே மசாலா தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து மல்லித்தூள்லாம் போடுறாங்க. அதெல்லாம் போட்டோம்னாக்கும் அது தனி டேஸ்ட்டாக தெரியும். இப்போ நம்ம போட்டது வந்து சிம்பிளான மசாலா, நல்ல டேஸ்ட்டு. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வச்சு நான் கொடுத்துருக்க அதே மசாலா அதே போல் வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சட்டியில் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெயில் முங்கி நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும், சௌரியமாக இருக்கும். நல்லா வேகட்டும், பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடி வேக வச்சது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டோம். நம்ம எடுத்த 1/4 கிலோ சொரக்காய்க்கு வந்து இந்த அளவு வருது. பாருங்க, நம்ம எடுத்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க, மொறு மொறுன்னு. இது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க, இல்லை சாப்பிட முடியாத டயத்தில், ஏதாச்சும் டயத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல வாசமாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட மசாலா பாருங்கள், செம்ம வாசம். கறி உருண்டையே இதுக்கு வந்து கறி உருண்டையும் இதுக்கும் அப்படியே ஒரே டேஸ்ட்டு தான். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க, அவங்களாம் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படியே கோலா உருண்டை டேஸ்ட்டுக்கே இருக்கும். நம்பவே மாட்டாங்க இது கோலா உருண்டையான்னு. மட்டனில் செஞ்சது மாதிரியே இருக்கிறனால சொரக்காய் இதுனா யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. வாங்க, இதுக்கு இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நம்ம இந்த கடாயிலே கொஞ்சம் அதே எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம். அதுலேயே எல்லா மசாலாவுமே இருக்கும். பிரிஞ்சலை, அன்னாச்சிப்பூ எல்லாமே இருக்கும். அதனால் சிம்பிளாக சும்மா தாளிப்புக்காண்டி இதை நம்ம போட்டுக்கிறோம். தீ சிம்மில் தான் இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், நல்ல ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி புதினா. வெங்காயம் வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு கோல்டு கலரில் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். வாங்க, வதக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்சுருக்காங்க கோலா உருண்டை உள்ளெல்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அரிசி மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவுக்கு பதிலாக ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். வெறும் கடல மாவு வச்சு கூட செய்யலாம். ஒரு கோட்டிங்காண்டி ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெளியே நல்லா முறுமுறுன்னு, உள்ளே நல்லா சாப்பிட்டா ஒட்டலை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டு கலர் வந்துடுச்சு. இதுக்கு மேலே வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் நம்ம மசாலா போடணும், ஏன்னா அதுலேயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். பாருங்கள், இது வந்து கரம் மசாலா, இது வந்து கறி மசாலா தூள், இது மஞ்சத்தூள், ரெண்டும் ஒரே கலரில் இருக்கனால தெரியல. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். வந்து இதுக்கு தயிர்லாம் சேர்ப்பாங்க, ஆனால் தயிர் வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா புளிப்பு தன்மை வந்துடும். நம்ம லெமன் தான் இல்லை லைட்டாக புளிஞ்சு விட போகிறோம். பாருங்கள், அது கூட வேணும்னா புளிஞ்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதே நாட்டு தக்காளியாக இருந்தால் லெமன் தேவையில்லை. இப்போ ஒரு பெரிய சைஸாக ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம சொரக்காய் புளிஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா தண்ணி, இந்த தண்ணியே விட்டு மிக்ஸி ஜாரை வந்து நம்ம அலசிக்கலாம். நம்ம இந்த கிரேவிக்கு மட்டும்தான் உப்பு போட போகிறோம். கோலா உருண்டைக்கு உப்பு போட்டுட்டோம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி பழமாக இருந்துச்சுன்னா நல்லா இப்படி நல்லா கலராக வரும். இது வந்து நிறைய கிராண்டாக செய்வாங்க, ஆனால் நாம் வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சும்மா ஒரு சின்ன ஒரு சொரக்காய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா சப்பாத்திக்கு, பூரி, இந்த மாதிரி ரைஸு, ஒயிட் ரைஸுக்கும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி உள்ளதுக்கு சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் உள்ள மசாலா பொருள் வச்சு இதுக்கு கிரீம் ஊற்றுவாங்க லாஸ்ட்டில், அதெல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்மளுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் எப்பவும் செய்கிற மாதிரியே செய்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம், கிரீம் ஊற்றணுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு அந்த நம்ம சொரக்காய் புளிஞ்சு வச்ச தண்ணி, மிக்ஸி ஜார் கலந்த தண்ணி தான் ஊற்றிருக்கோம். வாங்க, இது இப்போ பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ பச்சை வாடையெல்லாம் ஒரு 3/4 போயிடுச்சு. நம்ம இந்த உருண்டையும் சேர்த்து போடும்போது இதுலேயே அந்த மசாலா இறங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு வைக்கும்போது நல்லா அதோட சாரெலாம் உள்ளே இறங்கிடும். பாருங்கள், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் லெமனு, ஏன்னா இந்த லெமன் நல்லா புளிக்குது. சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் நம்ம போடுறோம். சூப்பராக ஒரு கிரேவி நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே சிம்மில் வச்சு நம்ம இப்படியே இதை வந்து வேக விடுவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். நல்லா இப்படி கையிலே கசக்கி விட்டு இப்படி மேலாப்பில் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி, புதினா. பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப வத்துச்சுன்னா ட்ரை ஆகிடும். இப்படி இருந்தால் தான் நம்ம சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சாப்பிட முடியும். பாருங்கள், வாங்க எப்படி பரிமாறலாம் பார்க்கலாம். நம்ம எந்த சாப்பாடு செஞ்சாலும் இந்த மாதிரி நம்ம அழகான ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம கொடுக்கும்போது தான் அதை பார்த்தொட்டி சாப்பிடும்போது சாப்பிடணும்னு தோணும்.
இது தாராளமாக ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிடலாம். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஆரோக்கியம்தான். இதை ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். பாருங்கள், அழகாக நம்ம டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான சுரக்காய் கொலா உருண்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு ரொம்ப நன்றி.